வணக்கம் ஜிடிவி. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சி பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் திரளாக கூடியிருந்த மக்களிடையே பேசிய எழுச்சி உரையில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநீர்மலை நீர்வண்ண பெருமாள் குடிக்கொண்டிருக்கும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தமிழகத்தில் அரசியல் மாற்றம் உருவாக வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் பெரும் திரளான கூடியிருந்த மக்களின் ஆதரவால் சிறப்புற்றது. முற்காலத்தில் பல்லவபுரம் என்று அழைக்கப்பட்ட இந்த இடத்தில் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னரே மனிதர்கள் வாழ்ந்த சான்றுகள் இருக்கு. மாநகரின் ஒரு பகுதியாக இருந்தாலும் கிராமங்களின் பண்புகள் அதிகம் நிறைந்துள்ள பகுதியாக பார்க்கப்படுது. பல்லாவரத்தில் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் 23 பழமையான இடங்கள் இருப்பதால் 2014ஆம் ஆண்டு வரை சுமார் 10,000 குடும்பங்கள் இந்த இடத்தில் இருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தங்கள் இடங்களை விற்கவோ விரிவாக்கம் செய்யவோ முடியாமல் இருந்தாங்க. நமது திரு பொன்னார் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது அதனை 100 மீட்டர் தொலைவாக குறைத்து இந்த பகுதி மக்களுக்கு உதவி செய்தார் என்பது எங்களுக்கெல்லாம் பெருமை. குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட் அமைந்துள்ள பகுதியை தினமும் 2 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பயன்படுத்துறாங்க. ரயில்வே கேட்டை மூடும்போது ஜிஎஸ்டி சாலை மற்றும் ராதாநகர் சாலையில் வாகனங்கள் அணிவகுத்து நிற்குது. இதனால் கேட் பகுதியில் 2007 சுரங்கப்பாதை பணிகள் துவங்கப்பட்டது. 17 ஆண்டுகள் கடந்தும் இன்றும் அந்த பணிகள் முடியல. ஒவ்வொரு நலத்திட்டங்களிலும் ஆமை வேகத்தில் செயல்படும் திராவிட கட்சிகள் தமிழகத்தில் ஆமை அரசை நடத்தி கொண்டிருக்கு. கடந்த 2015ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட மதுரை எய்ம்ஸ் திட்டத்திற்கு தேவையான 222.49 ஏக்கர் நிலத்தை 5 வருடங்களுக்கு பிறகு 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம்தான் ஒப்படைத்தது தமிழக பங்காளி அரசு. அறிவிப்பு கொடுத்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசு 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டதால் கட்டுமான பணிகளின் மொத்த மதிப்பு ரூபாய் 700 கோடியாக உயர்ந்திருக்கு. இந்தியாவில் எந்த ஊரிலும் இல்லாத தாமதம் தமிழகத்தில் மட்டும் ஏன் என்றால் இங்கு ஒரு சிறிய சுரங்கப்பாதை கட்ட 17 வருஷங்கள் ஆகுது. அந்த வேகத்தில் பங்காளி கட்சிகள் தமிழக அரசு நடத்தி வருது. பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு கருணாநிதி அவர்களின் மகனும் மருமகளும் வீட்டு வேலை செய்து வந்த பட்டியல் சமூக சகோதரியை கடுமையாக தாக்கி துன்புறுத்தி இருக்காங்க. பாஜக போராடிய பிறகே வழக்கும் பதிவு செஞ்சாங்க. ஜாதிய ரீதியாக நடந்த இந்த வன்கொடுமைக்கு கூட ஆளுங்கட்சி என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் போட பார்த்தாங்க. தமிழகத்தில் சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயம், அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நியாயம் என இரட்டை வேடம் போடுகிறது திறனற்ற திமுக. நேற்றைய தமிழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்த திட்டங்களுக்கு பெயர் மட்டும் மாற்றி தங்கள் திட்டங்கள் போல அறிவித்து மக்களை ஏமாற்றி வருது திறனற்ற திமுக. பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டம் கலைஞரின் கனவு இல்லமாகவும், பிரதமரின் கிராம சாலை திட்டம் முதல்வரின் கிராம சாலை திட்டமாகவும், ஜல்ஜீவன் திட்டம் குழாய் மூலம் குடிநீர் திட்டமாகவும், போஷன் திட்டம் ஊட்டச்சந்தை உறுதி செய் என்ற திட்டமாகவும், பணிபுரியும் பெண்களுக்கான சகிநிவாஸ் விடுதி தோழி விடுதி என்றும், விஸ்வகர்மா திட்டம் கைவினை கலைஞர் மேம்பாட்டு திட்டம் என்றும் பெயரை மட்டும் மாற்றி மத்திய அரசு ஒதுக்கீடு செய்யும் நிதியை தங்கள் திட்டங்கள் போல காட்டிக்கொள்கின்றனர் இங்கிருக்கும் மாநில அரசு. மாநில அரசுக்கு மக்கள் செலுத்தும் வரிப்பணம் எல்லாம் எங்கே போகுது? அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் ஒரே அறிவிப்புகளை மீண்டும் மீண்டும் அறிவிப்போடு நிறுத்திக் கொள்றாங்க. வடசென்னை வளர்ச்சி திட்டம் என 1000 கோடி 2வது ஆண்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 500 மின்சார பேருந்துகள் கொள்முதல் என கடந்த 3 ஆண்டுகளாக நிதிநிலை அறிக்கையில் அறிவித்திருக்காங்க. அடையாறு ஆற்றை சுத்தம் செய்ய 1500 கோடி ரூபாய் என கடந்த 2 ஆண்டுகளாக அறிவிச்சிருக்காங்க. கோவில் திருப்பணிகளுக்கு ரூபாய் 100 கோடி என கடந்த 3 ஆண்டுகளாக அறிவித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த பணிகளும் நடக்காமல் ஒவ்வொரு ஆண்டும் விளம்பரத்திற்காக மட்டுமே அறிவிப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்காங்க. பல திட்டங்களுக்கு நிதியே ஒதுக்காமல் புதிய பெயர் வைப்பதோடு மத்திய அரசின் திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்றாங்க. முதல்வரின் தாயுமானவர் திட்டம் என்ற பெயரில் நமது பாரத பிரதமரின் வறுமை ஒழிப்பு திட்டத்திற்கு முன்னதாகவே ஸ்டிக்கர் தயார் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் 7890 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார்களே தவிர இந்த திட்டத்திற்கு 1 ரூபாய் கூட நிதி இன்னும் ஒதுக்கல. சமூக நலன் மற்றும் பெண்கள் உரிமைத்துறையின் கீழ் அறிவிக்கப்பட்ட பூஞ்சோலை திட்டத்திற்கு 1 ரூபாய் கூட நிதி ஒதுக்கல. மதுரையில் கட்டப்பட்ட நூலகத்தின் சுவர்கள் ஒரு மழையிலேயே விரிசல் கண்டிருக்கு என்ற செய்தி செய்தித்தாள்களில் வெளிவந்தது. கோவையில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூலகம் என்ற பெயரில் நிதி ஒதுக்கீடு செய்யாமல் வெறும் அறிவிப்பு மட்டுமே செஞ்சிருக்காங்க.
திமுக தமது தேர்தல் அறிக்கையில் கூறிய சமையல் எரிவாயு மானியமாக ஒரு சிலிண்டருக்கு ரூபாய் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் என்ற அறிவிப்பு, கல்வி கடன் ரத்து, கோவிட் தொற்று காலத்தில் மூடப்பட்ட தொழிற்சாலைகளை மீண்டும் இயங்க வைக்க எளிய தவணைகளில் திரும்ப செலுத்தக்கூடிய வகையில் கடனுதவி செய்வதற்கென்று 15,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக ரூபாய் 2,500 உயர்த்தல், கரும்புக்கு குறைந்தபட்ச ஆதார விலை ரூபாய் 4,000 உயர்த்தல், பெட்ரோல் விலை குறைந்தபட்சமாக லிட்டருக்கு 5 ரூபாயும், டீசல் விலை லிட்டருக்கு 4 ரூபாயும் குறைப்பு, தமிழகத்தில் மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பயின்று கொண்டிருக்கும் மாணவர்கள் பயன்படுத்தும் வகையில் 4G 5G இணைய சேவையில் மாதம் 10 GB பதிவிறக்கம் செய்யும் வசதியுடன் கூடிய இணையதள இணைப்புடன் கைகணினி, மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடுகள், பகுதி நேர ஆசிரியர்கள் மற்றும் செவிலியர்கள் பணி நிரந்தரம், மாதம் ஒரு முறை மின் கட்டணம் என திமுக கொடுத்த 511 தேர்தல் வாக்குறுதிகள் குறித்த எந்த அறிவிப்பும் 3வது ஆண்டாக பட்ஜெட்டில் இல்லை. வாழ்த்துக்கள் என்று எழுத சொன்னால் வாழ்த்துகள் என்றும் எழுதும் 11ஆம் வகுப்பு வரை படித்துள்ள சிறு குறு நடுத்தர தொழிற்சாலைத்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் கமிஷன் அடிப்பதிலோ கில்லி. பல்லாவரம் தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் தாமோ அன்பரசன் அணி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி அணி, தாம்பரம் மேயர் அணி என பிரிந்து ஒவ்வொருவரும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுரண்டி கொண்டிருக்காங்க. திருநீர்மலை ஏரியில் மணல் அள்ளுவது உள்ளிட்ட இவர்கள் செய்யும் அனைத்து முறைகேடுகளும் அடுத்த டிஎம்கே ஃபைல்ஸில் வெளிவரும். தமிழகத்தில் வண்ண பஞ்சு மிட்டாய்க்கு தடை விதித்த திமுக அரசு டாஸ்மாக் சாராயத்துக்கு தடை விதிக்காது. டாஸ்மாகிற்கு சாராயம் வழங்குவது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் அன்ஃபிட் டிஆர் பாலுவின் சாராய ஆலையிலிருந்துதான். தொகுதிக்கு எந்த வளர்ச்சி பணிகளும் மேற்கொள்ளாமல் தனது குடும்பத்தை வளர்த்து கொண்டிருக்கிறார் அன்ஃபிட் டிஆர் பாலு. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் ஊழல்வாதிகளுக்கு, குடும்ப அரசியல் செய்பவர்களுக்கும் பாடம் புகட்ட வேண்டும். வளர்ச்சி பாதையில் நமது நாடு வேகமாக செல்ல, முன்னேற்ற பணிகள் தொடர்ந்து நடக்க, தமிழகத்தின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற நமக்காக பாராளுமன்றத்தில் பேசும் உறுப்பினர்கள் வேண்டும். பங்காளி கட்சிகள் இத்தனை ஆண்டுகளாக தங்களை மட்டும் வளர்த்து கொண்டது போதும். வரும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களது கரங்களை வலுப்படுத்துவோம் என்று அலை கடலென கூடியிருந்த மக்களிடையே எழுச்சி உரையாற்றினார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை.